ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால், ஒரு குடும்பம் தேவனுடைய பார்வையில மேலானது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. குடும்பம் சீரழியணும்னு சாத்தான் விரும்புறான். இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு எதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணுன்றதா இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம கேட்டுட்டு வர்றோம். இன்றைக்கும் ஒரு நல்ல கேள்வியின் ஊடாக நம்முடைய மூத்த போதகர் ஜோசப் பாலச்சந்திரன் இடத்துல நாம கேட்டு தெளிவு பெற போறோம். பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர ஒரு நேயர் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பல பரிசுத்தவான்கள் முன்னிலையில் பலர் கணவன் மனைவி மேல கை வைத்து ஜெபம் பண்ணி நடத்தி வைக்கப்படக்கூடிய திருமணங்கள் ஏன் டிவோர்ஸ் ஆகுது? அப்போ இந்த ஊழியக்காரங்க அத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்களே, ஜெபம் வேஸ்டா? இதை மையப்படுத்தி தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க மனதார ஆசீர்வதிச்சு தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அப்போ அவங்க பண்ண ஜெபம் ப்ராப்ளமா, இல்லை சம்மந்தப்பட்ட வாழப்போகின்ற இந்த கணவனுடைய ப்ராப்ளமா? ஏன்னா ஊழியக்காரங்க ஆத்மார்த்தமா ஆசீர்வதிக்கிறாங்க. அது வயது கூடியவர்களோ அல்லது வல்லமை பயன்படுத்தப்படுகிறவர்களோ பல்வேறு விதங்களை ஊழியம் செய்கிறவர்கள் மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் ஏன் இது விவாகரத்தில் முடியுதுன்றது கேள்வி நிறைய பேருடைய மனசில் இருக்குது. இப்போ இவங்களுடைய ஜெபம் சத்துவம் இல்லையா? இவங்களுடைய ஜெபத்துக்கு வேல்யூ இல்லையா? அப்போ இவங்கள்ட்ட என்ன, இவங்க பிரச்சனையா அது? அதை நம்ம கொஞ்சம் விளங்க பிரச்சனை ஜெபம் பண்றவர்களை பற்றி அல்ல. அவர்களும் மனுஷர் தான், பாடுள்ள மனுஷர், உண்மையான மனசோடு தான் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்பது கணவனோ மனைவியோ அவர்களுடைய ஈகோ பிரச்சனையோ, முன்னுரிமை கொடுக்கறதில்ல தவறுகிறதோ, தாம்பத்திய வாழ்க்கைக்கு விட்டு கொடுக்காததோ, இது கணவன் மனைவி பிரச்சனையை ஒழிய பரிசுத்தவான்கள் தேவ ஊழியர்கள் மேலே பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆசீர்வதிக்கணும்னு தான் மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபத்தில் தவறு இல்லை, அவங்க மேலே பிரச்சனை இல்லை. ஆண்டவர் மனுஷனுக்கு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார். மனைவியும் புருஷனும் இப்படி தான் வாழணும், எப்படியும் வாழலாம் அப்படின்னு வாழ்கிறதுனால தான் விவாகரத்துக்கு பிரச்சனை வருது. இப்படி தான் வாழணும், எனக்கு லைஃப் கமிட்மெண்ட்டு, இது கான்ட்ராக்ட் இல்லை. கல்யாணம் ஒரு ஒப்பந்தம் இல்லை, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது. அது கமிட்மெண்ட்டு, லைஃப் கமிட்மெண்ட். உயிரோடு இருக்க வரைக்கும் கல்யாணத்தில் அப்படி தான் நூற்றுக்கணக்கான கல்யாணத்தை நடக்க. உயிரோடு இருக்க வரைக்கும் நான் உனக்கே மனைவியாக கணவனாக இருப்பேன், உங்களுக்கே மனைவியாக இருப்பேன்னு சொல்கிற அந்த ப்ராமிஸையே மறந்துடுறாங்க. அப்போ அதனால தான் பிரச்சனை நபர் மணவனோ மனைவியோ பிரச்சனையை ஒழிய இது ஊழியக்காரர்கள் பிரச்சனையே அல்ல. அதனால் அவங்க ஜெபத்தில் வல்லமை இல்லைன்னு சொல்வது தவறு. அவங்க மனசூரமாக ஆசீர்வாதம், அவங்களும் பாடுள்ள மனுஷர் தான். இது நம்ம ஈகோ ப்ராப்ளம், சுயத்துக்கு சேர்த்து சாகாமல் ஒரு மனம் ஆக முடியாது. இது முக்கியமான ஒரு சத்தியம். டையிங் டு செல்ஃப், சுய விருப்பத்துக்கு செத்துட்டாங்கன்னா இந்த டிவோர்ஸுங்கிற இதே வராது. தேவ சித்தம் இல்லாமல் செய்வதனால டிவோர்ஸ் ஆகலாங்கிறது ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் இருந்தாலும், நமக்கு ஆண்டவர் சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார். வாழ்க்கை என்பது வீட்டுக்கு வாசப்படி பிரச்சனை இல்லாத போராட்டம் இல்லாத குடும்ப வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். திருமண வாழ்வு ஒரு போராட்டம். அதில் ஜெயிக்கும்படி தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார்களே, தோற்று போகும்படி அழைக்கலை. அப்போ இதில் ஒருவருக்கொருவர் சுயத்துக்கு மறித்து ஒருவருக்கு விட்டு கொடுத்து ஈகோ பிரச்சனை இல்லாமல் இவங்களாம் அவங்களுடைய கற்பனை துணையை நினைக்கிறாங்க சிலர். என் கணவன் இப்படி இருக்கணும்,
அவர் என் மனைவி இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஏமாற்றம் அவர்களுக்கு அதிருப்தியை கொடுக்குது. அவங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலே அது பாவம். ஏன்னால் மல்கியாவில் ஆங்கிலத்தில் ரொம்ப எச்சரிப்பார், காட் ஹேட்ஸ் டிவோர்ஸ், விவாக ரத்தை நான் வெறுக்கிறேன். அப்போ ஆண்டவர் வெறுக்கிறத கணவன் மனைவி வெறுக்கணும். சில பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, உடனே டிவோர்ஸ் பண்ணிடலாமா, வேற கணவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, வேற மனைவியை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது பாவம். அப்படிப்பட்டவங்களை தேவன் விபச்சாரம் என்று சொல்கிறார். அதே சமயத்தில் நாம் ப்ராக்டிக்கலாகவும் பேசணும். சிலர் திருமண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாமல், இம்பார்ட்டன்ட் என்று சொல்லுவாங்க. சில பெண்கள் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அன்ஃபிட் ஃபார் மேரேஜ். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது விவாகரத்து இல்லாமல் அவங்க இன்னொரு திருமணம் பண்ண முடியாது. அவங்க குடும்ப வாழ்க்கை செய்யாமல் ஒன்றாக இருக்கவும் முடியாது. அப்போ விவாகரத்து செய்தால் ஒழிய அவளுக்கு வேறு வழி இல்லை. இது ப்ராக்டிக்கலாக நான் இந்த பிரச்சனையை பார்த்ததுனால சொல்கிறேன். விவாகரத்து ஆண்டவர் வெறுக்கிறார். ஆனால் கல்யாண வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத ஆட்களை பெற்றோர் ஃபோர்ஸ் பண்ணி, இல்லாவிட்டால் மாப்பிள்ளையை விட்டையோ பெண் விட்டையோ ஏமாற்றி திருமணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் செய்ய முடியல, இன்னொரு திருமணமும் பண்ண முடியல. அப்படிப்பட்டவங்க லீகலாக திருமணம் விவாகரத்து செய்யாமல் இன்னொரு திருமணம் பண்ண முடியாது, அரசாங்க சட்டத்தின்படி. அப்படிப்பட்டவங்களுக்கு என்கிட்ட கேட்கும் பொழுது, நாங்கள் மியூச்சுவலாக நீங்கள் ஒரு விவாகரத்தை வாங்கிட்டு சமாதானம் போங்க, நான் அதில் தலையிட முடியாது. தேவன் கொடுத்த லைஃப் பார்ட்னர், அந்த விசுவாசம் வரணும். அட்ஜஸ்டபிலிட்டி, என்னை போல இல்லை, உன்னை போல இல்லை, என்னை போல இல்லாததுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்கள இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளணும். நான் நினச்ச மாதிரி இல்லையே, அவங்க கல்யாணம் பண்ணும்போது கற்பனை பண்ணியிருப்பாங்க. அதான் ஒரு சொன்னாங்க, எனக்கு வர்ற மாப்பிள்ளை நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ட்ரிம்மாக வரணும். அவர் வேஷ்டி கட்டு வந்துட்டார் மாப்பிள்ளையாக வரும்பொழுது. ரொம்ப சிம்பிள், அவர் ஸ்லாக் தான் போடுவார். இவங்க பேண்ட்டை இன் பண்ணி போடணும்னு நினச்சாங்களாம். அந்த சகோதரியே சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நான் செத்து எனக்கு கத்தர் கொடுத்த ஹஸ்பண்டுன்னு நினச்சிட்டோன்னே எங்களுக்கு நல்லா வந்துருச்சு. அது வரைக்கும் நான் ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததுக்கு நேரம் வந்து சேர்ந்தாருன்னா, கடவுள் தானே கொடுத்துருக்காரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டை. என்ன ஆண்டவர் கொடுத்தாலும் பெஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு ஏற்ற துணைன்னு தான் கொடுத்துருக்காருன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லை. அதனால் ஜெபம் பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது. இவங்க சுயத்துக்கு சாகணும், தேவனை விசுவாசிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். சில கணவன் மனைவி நம்மனால தேவநாமம் தூசிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. சிலர் துணிஞ்சு யார் எப்படி போனா என்ன அப்படின்னு டிவோர்ஸ்க்குன்னு போயிடுறாங்க. அவங்களுடைய சொசைட்டி எல்லாம் அவங்க பார்க்காம தவறான முடிவு எடுத்துடுறாங்க. அப்படி முடிவு எடுக்கிறது தப்பு. அது கடவுளுக்கு ஒரு விதமான பாவம். அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு நல்ல சாப்பிட்றவங்களை ஆசீர்வதிச்சிருவார். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கட்டாயம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மனைவியோட கணவனோட அட்ஜஸ்ட் பண்ணணும். அது ஆண்டவரே விரும்புகிறார். அவர் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி தானே மன்னிச்சார். ஏசு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணலன்னா, நம்ம விட்டு கொடுத்துருந்தாருன்னா நம்ம இருக்கவே மாட்டோமே. நம்மளும் பெர்ஃபெக்ட் இல்லை, கணவனும் பெர்ஃபெக்ட் இல்லை, மனைவியும் பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் கத்தர் கொடுத்த துணை, கத்தர் கொடுத்த மனைவி, கத்தர் கொடுத்த கணவன்கிறதுல நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு இருக்கிற வண்ணமா. இருக்க மாதிரி இல்லையே, அப்படி அவளை மாதிரி இல்லையே, அவரை மாதிரி இல்லையேன்னு சொல்லவே கூடாது. பாருங்க, அவர் சொந்த வீடு கட்டார் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில். நீங்கள் பாருங்கள், உங்களை கல்யாணம் பண்ணி என்னத்தை கட்டினாங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார், உங்கள் அப்பா அம்மா வீட்டில் என்ன கொடுத்தாங்க, இதுதான் காரணம். இது சின்ன ஒன்றுமில்லாத காரணத்தில் பெரிய சண்டை அவங்க டிவோர்ஸை பற்றி யோசிக்கிறாங்க. டிவோர்ஸை பற்றியே யோசிக்கக்கூடாது. விவாகரத்தை கடவுள் வெறுக்கிறார், நாமும் வெறுக்கணும். அப்போ எப்படியே அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் விட்டு கொடுக்கணும், அவரும் விட்டு கொடுக்கணும், நீங்கள் ஒன்றா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்படி தானே ப்ராமிஸ் பண்ணுங்க கல்யாணத்தில். உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே கணவனாக இருப்பேன், உங்களுக்கே மனைவியாக இருப்பேன்னு சொன்ன அந்த ப்ராமிஸ், அதை வாழ்நாள்லாம் வரக்கூடாது. கல்யாண நாள்லேருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் நீ ஒரே கணவன், ஒரே மனைவி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு தான் இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்டர்.
இந்த நிகழ்ச்சி வந்து டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு தப்பு அப்படின்னு நிச்சயம் உணர்த்தும்னு நம்புகிறேன். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றுறது போன்ற நிகழ்வு நான் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன் பாஸ்டர். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in